வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஜூன் மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜூன் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகளில் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், 7ஆம் இடத்துல எதுவும் இல்லை. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 13ஆம் தேதி அந்த 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத கிரக அடைவுகள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லா பாவகத்திலையுமே கிரகங்கள் இருக்குது. அதனால இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த ஜூன் மாத பலன்கள் இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2, 3 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரியான எல்லா கிரகங்களும் அடுத்தடுத்து ஒரு நகர்வுகளை இருக்கிறதுனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் விலக போகுது. நிறைய ஆனால் ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த கேது இருக்கிறதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தாங்க. அதனால நீங்கள் ஒரு சின்ன சின்ன தெய்வ வழிபாடு நான் சொன்ன மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளமுமே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அதனால நீங்கள் இடைவிடாமல் முயற்சி மாத்திரம் செஞ்சுக்கிட்டே வாங்க தனுசு ராசி அன்பர்கள். ஏற்கனவே நீங்கள் அதை தான் நல்லா பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அருகாமையில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதில் இந்த ஜூன் மாதம் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு, நிலம் சம்பந்தமான ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். தொழிலெலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வீடு வாடகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்க போது. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்குது. ஒரு மாற்றங்கள் மாத்திரம் இந்த மாதத்தில் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஏதாவது ஒன்று மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனத்தில் நாங்கள் என்ன சாமி படத்தை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக கேட்டுட்ருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் சாமி படம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வைக்கலாம், ஆஞ்சநேயரை வைக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக தொழில் ஸ்தாபனத்தில் ஆஞ்சநேயரும் விநாயகரையும் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் குறைஞ்சு போயிடும். அதே சமயத்தில் நீங்கள் அந்த விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியான அந்த தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை மறக்காமல் போடுங்க. அது போட்டுக்கிட்டீங்கன்னாலே போரும். உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள், அடுத்து தடைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தடைகள் எல்லாமே விலகிடும். இதை மாத்திரம் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்குது, வளர்ச்சிகளும் காத்துட்ருக்குது. அதில் இந்த ஜூன் மாதம் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, ஒரு அஸ்திவாரம் மாதிரி தான் இருக்க போது. கவலைப்படாதீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுடைய கடனை எல்லாம் அடைக்க போகிறீங்க முழுவதுமாக. மேக்சிமம் நீங்கள் இப்போ கொஞ்சம் மேக்சிமம் அடைச்சி வந்துட்டே இருக்கிறீங்க. இந்த
இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% அளவு கடன் அடைய போகுது. எவ்வளவோ கடலை தாண்டி வந்துட்டீங்க, கரை சேர போறீங்க, கவலையே படாதீங்க. இந்த கரையையும் நீங்க வந்து அடைவீங்க. தனுசு ராசி அன்பர்களே, முதல்ல உங்களுடைய தன்னம்பிக்கையை நிறைய வளர்த்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை இல்லைன்னு சொல்லலை, நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா உங்களால முடியும் நீங்க நினைச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஊன்றுகோலாக ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்துல 6ஆம் இடத்துல அந்த சூரியன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 ராசிகளும் இந்த தனுசு ராசிக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் இந்த 4 ராசிகளும் இருக்கும்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு சக்தியை கொடுப்பதற்கு இந்த கிரகங்கள் ஒரு வலுவாக இருக்குது. மறைவு ஸ்தானத்துல, அதுவும் 6ஆம் இடத்துல எதிரி ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களால யாராலையும் வீழ்த்தவே முடியாதுங்க. லைஃப் லாங்கா பார்த்தீங்கன்னா நீங்க தான் எல்லாமே. அதனால நீங்க எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். வேலை இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. இந்த வேலை போனா இன்னும் 100 வேலை காத்துட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. அந்த 100 வேலையில ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக காத்துட்டு இருக்குது. அதாவது தொழில் செய்கிறவங்க தான் ஒரு வேலை செய்ய முடியும். ஆனால் தொழில் செய்யாமல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது. அதனால கவலையே படாதீங்க தனுசு ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கு நீங்கள் கவலைப்படாமல் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறத விட நீங்கள் எந்திரிச்சு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுடைய காட்டில் மழை தான் இந்த ஜூன் மாதத்தில். அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடத்துல அந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதே சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் வர்றதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது இந்த ஜூன் மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஒரு வருஷமாக விசா ரெடி ஆகாமல் பெண்டிங்லேயே இருந்து, சிஓஎஸ் ரெடி ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான நடவடிக்கைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதம் அதனுடைய மதிப்பு அதிகமாகி ஒரு லெவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் ஒரு கடனையே அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ யூஸ் ஆக போகுது. எப்போவோ செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கு வர்றதுனால அந்த திடீர் பண வரவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்பவுமோ செய்த உதவி இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு அந்த உதவி உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.